நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தல் களத்தில் போட்டியிடுகிற நாம் தமிழர் கட்சிக்கு கோடி கோடியாக பணம் வருகிறது. திரள்நிதியிலே சீமான் கோடிக்கணக்கிலே வாங்குகிறார். திரள்நிதி திருட்டு, திரள்நிதியில் வாழும் சீமான் இப்படின்னு சமூக வலைதளங்களில் திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சியின் மீதும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை வைப்பர் சீமான் மீதும் ஒரு அவதூறு பரப்பப்படுகிறது. ஈரோடு தேர்தல் களத்தில் சீமானவர்கள் போட்டி போடுவதே கோடி கோடியாக பணத்தை குவிப்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி இந்த இணையதள உடன்பிறப்புகள் ஒரு தொடர் பரப்புரையை மேற்கொண்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் போட்டியிடுறதுக்கு பணம் தேவையா? பணம் தேவையில்லைன்னு பார்த்தா பணம் தேவைதான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் திமுக போன்ற கட்சிகள், திராவிட கட்சிகள் ஓட்டுக்கு பணத்தை கொடுக்குறாங்க. மக்களை சந்திக்க பணம், மக்களை வாக்குச்சாவடிக்கு இழுக்க பணம், ஓட்டு போட பணம் என்று ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு வாக்காளருக்கு நியமிச்சுறாங்க. திமுக வாக்கு இவ்வளோ பணம், அதிமுக வாக்கு இவ்வளோ பணம், பாஜக வாக்கு இவ்வளோ பணம், எந்த ஓட்டு நமக்கு வரும்னு திட்டமிட்டு வாக்குச்சாவடி முகவர் முதற்கொண்டும் பணத்தை கொடுத்து தான் ஓட்டு இங்கே விலைக்கு வாங்கப்படுகிறது. ஆனால் அந்தளவுக்கு நாம் தமிழர் கட்சி பணம் செலவு செய்யுமானா? இல்லை, செலவும் செய்யாது. ஓட்டுக்கு பணம் கொடுக்காது, மக்களை சந்திக்க பணம் கொடுக்காது, கூட்டத்தில் மக்களை உட்கார பணம் கொடுக்காது. சீமான் இந்த இடத்துல பேசுகிறாருன்னு அறிவிப்பு வந்தால், பரப்புரை செய்யப்பட்டா, அந்த இடத்துல ஒளி வாங்கி வைக்கப்பட்டா குறைந்தபட்சம் ஒரு 10,000 பேர் சீமானுடைய பேச்சை கேட்க கூடுவாங்க பொதுமக்கள். ஒரு கட்சியினுடைய கூட்டத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில், அதுவும் தேர்தல் பரப்புரை காலகட்டத்தில், ஈரோடு சின்ன ஊர் தான், அந்த ஈரோடு மாநகராட்சிக்குள்ள ஒரு இடத்துல சீமான் பேசுறாருன்னா அந்த இடத்துக்கு தன்னிச்சையாக மக்கள் வர்றான். அப்போ அந்த மக்களை சந்திக்க அண்ணன் சீமான் பணம் செலவு பண்ணி தேவையில்லை. ஆனால் மேடை போட, ஒளி வாங்கி வைக்க, கட்சிக்காரங்க தங்குவதற்கு, எரிபொருள் நிரப்புவதற்கு, அதே போல் அடிப்படை தேவைகளுக்கு உணவு, தங்குமிடம், இதுக்கான செலவு தேவைப்படுது. அப்போ அதுக்கு எங்கேருந்து நாம் தமிழ் பணம் வருது? நாம் தமிழ் கட்சிக்கு ஏற்கனவே கலைஞர் பணம் கொடுத்தாருன்னு சொன்னாங்க, அப்புறம் ஜெயலலிதா பணம் கொடுத்தாருன்னு சொன்னாங்க, இப்போது தலைவர் பிரபாகரன் கொடுத்தாருன்னு சொன்னாங்க, அப்புறம் ஈழத்தமிழர்கள் கோடி கோடியாக கொட்டுறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சி அப்படி ஒரு சோர்ஸ் இன்கம் இருந்திருந்தா நாம் தமிழ் கட்சி இந்த திரள்நிதி, க்ரௌட் ஃபண்டு அப்படிங்கிற இந்த கான்செப்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. உலகம் முழுமைக்கும் அரசியல் செய்யக்கூடிய எல்லோருமே மக்களிடத்தில் நிதி பெற்று தான் ஒரு கட்சியை, ஒரு இயக்கமாக நடத்துகிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் திமுக தேர்தல் செலவுன்னு சொல்லி தன்னுடைய கட்சிக்காரங்கிட்ட வாங்குறாங்க. பெரிய மாநாடு போட்டால் கட்சியினுடைய கடிதங்களை, உடன்பிறப்புகள் கடிதங்களை விற்று, கலைஞருடைய நாணயத்தை விற்று, அதே போல் எவ்வளவோ ஒரு என்ன சொல்கிறது தேர்தல் மாநாட்டு செலவு அப்படின்னு ஒரு 100 கோடி 50 கோடி வாங்குறாங்க. ஆனால் அப்படி நாம் தமிழ் கட்சி ஒரு பொதுக்கூட்டம் போட்டால் வரக்கூடிய தொண்டர்கள்ட்ட, கட்சி மாநாடு போட்டால் வரக்கூடிய தொண்டர்கள்ட்ட பணம் வாங்குறது இல்லை. ஆனால் தேர்தல் நேரங்களில் நாம் தமிழ் கட்சி இந்த திரள்நிதியின் மூலமாகத்தான் இதுவரைக்கும் மக்களிடத்தில் பெற்று அந்த பணத்தை தங்களுடைய தேர்தல் செலவுகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே போல் இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையும் முதலாளிகள்கிட்டையோ, கார்ப்பரேட் கம்பெனிக்கிட்டேயோ, இல்லை வணிக நிறுவனங்கள்கிட்டையோ நாம் தமிழ் கட்சி கையேந்தலை. மக்களிடத்தில் திரள்நிதி மூலமாக பணம் பெற்று நாம் தமிழ் கட்சி இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை சந்திக்குது. கோடிகளை கொட்டக்கூடிய திமுக, ஆனால் தெருக்கோடியில் நின்று கருத்துக்களை பேசக்கூடிய நாம் தமிழ் கட்சி. ஒவ்வொரு தொகுதியிலும் கட்சிக்காரங்க, மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், மண்டல செயலாளர், அவங்களுடைய தலைமையில் ஈரோடு தொகுதிக்கு அவங்க அந்த தேர்தல் செலவுகளை பண்ணி போகிறாங்க. ஆனால் ஈரோட்டை தங்கியிருக்கக்கூடிய உறவுகளுக்கு, நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கான உணவு, அவங்களுக்கான இருப்பிடம், அவங்களுக்கான குடிநீர் தேவை, அதே போல் வாகன பேரணிக்கான செலவு, மேடை போடுவதற்கான செலவு, இந்த அத்தியாவசிய செலவுகளுக்காகத்தான் நாம் தமிழ் கட்சி இப்பொழுது இந்த donate.namtamil.org அப்படிங்கிற இணைய பக்கத்தின் மூலமாக திரள்நிதியை வாங்கி இந்த தேர்தல் காலத்தை அணுகுது. பல 70 ஆண்டு காலமாக ஆத்துமண்ணில் கொள்ளையடிச்சு, கனிம வளத்தை கொள்ளையடிச்சு, கான்ட்ராக்டில் கமிஷன் பெற்று, கரப்ஷன் கலெக்ஷன் சொல்லி மக்களுடைய சொத்துக்களை ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி சேர்த்து வச்ச திமுக அந்த பணத்தை செலவு பண்ணி பிரம்மாண்டமாக தேர்தல் அணுகுது. ஆனால் இந்த பக்கம் ரொம்ப எளிமையான முறையில் மேடை போட்டு கருத்தியல் பரப்புரையின் மூலமாக ஓட்டு கேட்டு நாம் தமிழ் அணுகுது. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் donate.namtamil.org அப்படிங்கிற இணைய பக்கத்தின் மூலமாக நாம் தமிழ் கட்சிக்கு ஒவ்வொரு தமிழரும், இது ஒரு சொல்லப்போனால் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு நெருக்கடியான ஒரு யுத்த காலகட்டம்னு சொல்லலாம். திராவிடத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த பெரியாருங்கிற பிம்பத்தை சுக்குச்சுக்காக உடைச்சி போட்டு, பெரியார் மண்ணுக்கு சீமான் வர முடியுமா என்று கேட்ட நிலையில் எங்கடா வரணும், வேற எங்கடா வரணும் அப்படின்னு சொல்லி ஈரோட்டில் இருந்தே அந்த பிரச்சாரத்தை நாம் தமிழ் ஆரம்பித்திருக்கிறது.
பெரியார் நடமாடிய பிறந்த வீதிகளில் அண்ணன் சீமான் இந்த திராவிடத்துக்கு எதிராக பெரியாருடைய போலி பிம்பத்துக்கு எதிராக அந்த அரசியலை தொடங்கியிருக்காரு. இந்த அரசியலை ஆதரிக்க வேண்டியது ஒவ்வொரு மானத்தமிழனுடைய கடமை. எந்த திறநிதியை கிண்டல் பண்ணானோ, எந்த திறநிதியை கேவலப்படுத்துறானோ, எந்த திறநிதி மூலமாக சீமான் வாழ்றாரு, கட்சிக்காரங்க வாழ்றாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணானோ, அந்த திறநிதிக்கு ஒவ்வொரு மானத்தமிழரும் தங்களால் இயன்ற உதவியை செய்யணும். திறநிதியில் donate.namtamil.org இணைய பக்கத்துக்கு போனால் அந்த பக்கம் உருவாகும். அதில் நம்மால் முடிந்த 100 ரூபா அனுப்பலாம், 500 ரூபா, 1000 ரூபா, 5000 ரூபா, 10000 ரூபா, 20000 ரூபா, 50000 ரூபா, 1 லட்சம் ரூபா, அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் அனுப்பலாம். அனுப்பக்கூடியவங்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் அனுப்ப முடியும். நம்மளுடைய நாடு இந்தியான்னு போட்டு பெயர் தமிழில், அப்புறம் ஆங்கிலத்தில், அப்புறம் உறுப்பினர் எண் இருந்தால் உறுப்பினர் எண், இல்லைன்னா கட்டாயம் கிடையாது. அலைபேசி எண், அதே போல் மெயில் ஐடி அதை போட்டுட்டு எதுக்காக அனுப்புகிறோம், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு பிறகு அதை கிளிக் பண்ணோம்னா இன்னொரு பக்கம் ஓப்பன் ஆகும். அதில் மேலே 10,000 ரூபான்னு காட்டும். நீங்கள் இந்திய குடியுரிமை எண் பெற்றவரானா ஆம் அப்படின்னு போட்டு பெயரை பொதுத்தளத்தில் சில பேர் விரும்ப மாட்டாங்க. அதனால் அதை டிக் பண்ணால் பெயர் வராது. பெயர் விரும்பினாங்கன்னா பெயர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 18 வயதை கடந்துள்ள என்பதை அந்த பூர்த்தி பண்ணணும். ஏன்னா 18 வயது கடந்தவங்க மட்டும்தான் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய விதிகளின்படி ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்க முடியும். இது லீகல், முழுக்க லீகல். இந்த திறநிதிக்கு நாம் தமிழ் கட்சி தேர்தல் ஆணையத்திட்டையும் வருமான வரித்துறையும் கணக்கு தாக்கல் பண்ணி முறையான வருமான வரி கட்டி இந்த தேர்தல் செலவு பண்ணுறாங்க. அப்புறம் கொடையளிக்க அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஜிபே மூலியமாக, அதே போல் யூபிஐ யூபிஐ ஐடி மூலமாக, ஃபோன்பே, பேடிஎம், இல்லைனா நம்முடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங்கு, இஎம்ஐ அப்படி பல ஆப்ஷன் இருக்குது. அதன் மூலமாக நம்மளுடைய நிதியை அளிக்க முடியும். இதில் மிக முக்கியமாக என்னென்னா, கோடிக்கணக்கில் சீமானுக்கு பணம் வருதுன்றான். திறநிதி அப்படின்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு. 10 லட்சம் ரூபாய் தான் இது வரைக்கும் வந்திருக்கிறது. நாம் தமிழ்ச்சிக்கு கோடியாக பணம் வருதுன்னு சொல்லக்கூடியவங்க இந்த இணைய பக்கத்தை பார்த்தாலே தெரியும் நாம் தமிழ் கட்சி எவ்வளவு லீகலாக மக்களிடத்தில் பணத்தை வாங்கி இதை தேர்தல் செலவுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதை சரியாக தேர்தல் ஆணையத்தில் காட்டுறாங்க, வருமான வரித்துறை காட்டுறாங்க, வருமான வரித்துறைக்கு இன்கம் டேக்ஸ் கேட்டுறாங்க, அதையும் திருப்பி தேர்தல் ஆணையத்தை சமர்ப்பிக்கிறாங்க. இப்படி பாராளுமன்ற தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு, திருச்சி மாநாட்டுக்கு, மே 18க்கு ஒவ்வொரு முறையும் வாங்கப்பட்ட நிதிகளை பொதுத்தளத்தில் யார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ தொகை வந்திருக்கு, எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன செலவுகளுக்கு செய்யப்பட்டிருக்கு சொல்லி வெளிப்படைத்தன்மையான ஒரு நிர்வாகம் அமைப்பும் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்லக்கூடிய நாம் தமிழ்ச்சி வெளிப்படைத்தன்மையோடு தங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நிதியையும் பொதுத்தளத்தில் கணக்காட்டுறாங்க. அப்படி திமுக காட்டுமா, அதிமுக காட்டுமா? எலெக்ஷன் பாண்டில் லாட்ரி மார்ட்டின் கிட்ட, அனில் அகர்வால் கிட்ட, பெரும்பெரும் முதலாளிகள்கிட்ட பணம் வாங்குற கட்சிகளுக்கு மத்தியில் மக்களிடத்தில் பணம் வாங்குறதுன்னு அவ்வளவு கேவலமா, அசிங்கமா? பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஒரு கட்சி, பொது அரசியல் கூடிய கட்சி மக்கள் பணத்தை பெற்று மக்களுக்கு செலவு செய்வது, மக்களுக்கு அரசியல் செய்வது அடிப்படையான ஒரு ஜனநாயகம், ஒரு உரிமை. அது ஏற்கனவே 4 நாட்கள் பரப்புரை சீமான் இருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட 8 நாட்கள் பரப்புரை இருக்கிறது. இந்த 8 நாள் பரப்புரைக்கு ஒவ்வொரு நாட்களும் பயண செலவு, பெட்ரோல் செலவு, தங்கும் விடுதி, உணவு, கட்சிக்காரங்களுக்கான அடிப்படை செலவு, அதே போல் இன்னும் வாக்குச்சாவடிக்கான செலவுகள், இது எல்லாமே இருக்கிறது. அதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் தமிழ் கட்சியுடைய உறவுகள், உலகம் முழுமைக்கு வாழக்கூடிய தமிழர்கள், அதே குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய முதலாளிகள், தமிழ் ஆர்வலர்கள், இந்த தமிழ் தேசிய யுத்தத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், இந்த திராவிடத்தை வீழ்த்த வேண்டும், நாம் தமிழ் கட்சி வெல்ல வேண்டும் நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நாம் தமிழ் கட்சியுடைய இந்த திறநிதி அப்படிங்கிற இந்த மக்கள் உரிமை களத்தில் பங்கு கொண்டு ஒவ்வொருத்தரும் தங்களால் என்ற நிதியை கொடுக்கணும். நான் என்னால் என்ற நிதியை கொடுத்துருக்கிறேன். அதே போல் ஒவ்வொருத்தரும் நம்மால் என்ற நிதியை கொடுத்து தேர்தல் களத்தில் அண்ணன் சீமானுடைய கரத்தை வலுப்படுத்துவோம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து,